பெரியப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சேது உங்களுக்கு தெரியாம புத்தகம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அதெல்லாம் நாங்க வாங்கி எரிச்சோமே. அப்படி இருந்தோம் இவ போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காடா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பெரியப்பா. மாமா எனக்கு தெரிஞ்சு இவ பரீட்சை எழுதிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ஆள் மாறாட்டம் பண்ணி பரீட்சை எழுதுறது, அந்த மாதிரி இவளுக்கு பதிலா வேற யாரும் போய் பரீட்சை எழுதிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மாமா. அப்படிதானடி? நீ பித்தலாட்டம் பண்ணி தான் இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிருக்க. ஏமா நெசமாவே நீதான் பரிச்சை எழுதுனியா இல்ல உனக்காக வேற யாராவது போய் பரிச்சை எழுதினாங்களா? பாத்தீங்களா மாமா? ஏய் நீதான் பரீட்சை எழுதினியா? எம்பிட்டு தைரியமா பதில் சொல்ற நீ. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எங்க யாருக்கும் தெரியாம எப்படி நீ வெளியே போய் பரீட்சை எழுதுன? பதில் சொல்லடி. ஐயோ எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அப்பா என் மேல கோவப்பட்டு மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க யாரும் தமிழ்ச்செல்விய எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நீங்க என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்பதா நீ பதில் சொல்ல போறியா? இதுக்கு உனக்கு என்ன அப்பதா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனதே. என்னதா சொல்ற? நீதான் பரிச்சை எழுதுறதுக்கு அவளை கூட்டிட்டு போனியா? ஆமாண்டா, நான் சொல்றதை எல்லாரும் பொறுமையா கேளுங்க. ராசாங்க எலெக்ஷன்ல நின்னப்ப தமிழ்ச்செல்வி கடைசி நேரத்துல போய் ராசாங்கத்துக்காக பாட்டு பாடி பெருவாரியான ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சு அவனை அமைச்சராக்கி, அதுக்கு நான் அவளை கூப்பிட்டு நன்றி சொல்லிட்டு பாட்டு பாடியே என் புள்ளைய பெரிய அமைச்சராக்கி இருக்க. இதுக்கு கைமாறா உனக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசுக்கு தோணுதடி. உனக்கு நான் என்ன செய்யணும்னு கூச்சப்படாம என்கிட்ட கேளு, நான் செய்யறேன்னு சொன்னேன். அப்பதான் இவ என்கிட்ட இந்த மாதிரி 12ஆம்